ஹே காய்ஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னிலேருந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் பி மை ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் அப்படியே தூங்கிக்கிட்டே அவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அவளோட வாய்ஸ் மட்டும் கேட்குது. அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேர் தான் சான்சான். இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப லக்கியான குழந்தை நான் தான். ஏன்னா என்னோட அப்பா அம்மா கல்யாணத்தை நான் பார்க்க போகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கா. இந்த டைமில் நம்ம ஸ்டோரியோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஃப்ளவர் பொக்கே வச்சுக்கிட்டு தலையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரைட்லாம் போடுவாங்க இல்லையா, அதை மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிப் கூட போட்டுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து நம்ம கதையோட ஹீரோ கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவரை கொடுத்து கேட்குறாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா காட்டலை. அவர் எதுவும் சொல்லவும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூச் வந்து போட்டிருப்பாங்க அவங்களோட ட்ரெஸ்ஸில். அந்த ப்ரூச்சே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரெசென்ட்டாக காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்களே, அவங்க வந்து அவங்க சீனியர் கிட்ட திட்டு தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த திட்ட கூட பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்டே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட், அதாவது ஒரு ப்ரொபோசல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதுமாரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா லோகோலாம் டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சீனியர் பார்த்தீங்கன்னா என்ன இது லோகோ நல்லாவே இல்லை, இந்த லோகோ வந்துட்டு சென்டரில் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது சென்டரில் இருக்கணுமா, எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் சென்டரில் இருந்தால், இவன் என்னன்னா இப்படி பேசுகிறானே, சரியான லூசு பைலாக இருக்கானே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ்லேயே நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நோட் பண்ணுறாங்க. இந்த சீனியர் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்தி பரவசம், கொஞ்சம் வந்து சாமி பக்தி இருக்கிறவனா இருப்பான் போல். அதனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில காரணங்களை வந்து அவங்க காதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு மெசேஜ் வருது, இதுமாரி உங்கள் பொண்ணு ஸ்கூலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து உடனே வெளியில் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு காரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்புறம் அவரோட பையன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு அவ்வளோ கூலாக கெத்தாக பார்த்தீங்கன்னா காரில் வந்து இறங்குறாங்க. நம்ம ஹீரோவோட பையன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து இதுமாரி கார்லேருந்து இறங்கி அந்த கம்பெனிக்குள்ளே வருவாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணை பிக்கப் பண்ணணுங்கிறதுக்காக அவசர அவசரமாக அந்த கம்பெனிலேருந்து வெளியில் ஓடி போயிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஹலோ பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சரியாக பார்க்கல. அவங்க பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுறாங்க. சரி கால் டாக்ஸி புக் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கப்புறம் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு வழியாக அந்த ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும்தான் வரதுக்கு லேட் ஆனதால் ஒரு டீச்சர் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பொண்ணை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சாரிம்மா அம்மாவுக்கு லேட் ஆகிடுச்சு சாரி அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து கோச்சிக்காமல் சொல்லிட்டு இருக்கா. இந்த டைமில் அந்த ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் இது மாதிரி லேட் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ரூடாக பேசிட்டு போகிறாங்க, கோவப்பட்டு பேசிட்டு போகிறாங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு பர்த்டே இல்லையா, என்ன பண்ணலாம், உனக்கு எதாவது கிஃப்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை அழைச்சிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க. இதே டைமில் நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரை தான் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அவரோட பையன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாரு, நீ உன்னை வந்து நான் ஸ்கூலுக்கு போக சொன்னேன், ஆனால் நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால் இனிமேல் நீ வந்து சம்பாதிக்கணும், இனிமேல் நீ என்ன பண்ணணும்னா எனக்கு செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணணும் இந்த ஆஃபீஸில், ஓகே தானே, இது தானே நம்ம டீல் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நான் உங்களுக்கு செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட குட்டி பையன் இருக்கா இல்லையா, அவனும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் இருக்குது, இந்த பேப்பர் வந்துட்டு நீ போயிட்டு ஜெராக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு. அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவன் பேர் பார்த்தீங்கன்னா அது சான். அவன் லிஃப்ட்டுக்குள்ளே போனதுமே அங்கே இருக்கிற 2 ஸ்டாஃப்ஸ் வந்து குட்டி பையன் நீ எந்த ஃப்ளோர் போகணும், நீ என்ன தனியாவா வந்து அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ உங்கள் பாஸோட செக்ரட்டரி, என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நான் வந்து ஒர்க்கிங்கில், நான் வந்து இப்போ வந்து என்னோட டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை சொல்லிட்டு இருக்கான். இதே டைமில் நம்ம ஹீரோ கைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ரெடி பண்ணாங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் கொண்டு வந்து கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் இவனே ரெடி பண்ண மாதிரி ரொம்ப ஓவராக பில்டப் கொடுத்து பேசிகிட்டு இருக்கான். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த லோகோ கூட நோட் பண்ணுறாரு. இந்த லோகோவில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் கிட்டே கேட்கும்போது அதுவா நான் கூட நினச்சேன், பட் ஆனால் இதுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவன்கிட்ட என்ன காரணம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இது வந்து நம்மளோட கல்ச்சர், இதை மாதிரி டிசைன் வச்சா ரொம்பவே நம்ம கம்பெனி வந்து சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக வந்து முன்னேறும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ சம்பாதிக்க ரொம்பவே கஷ்டப்படுற போலியே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கிள் ஜாய் அப்படிங்கிற ஒருத்தரை தான் வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு
இருக்காரு. அந்த அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட கம்பெனியில் நானும் ஷேர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் தெரியும்ல, இன்னும் எத்தனை வருஷம் நீ இது மாதிரி பிரசிடென்ட் போஸ்டிங்கில் இருக்கேன்னு பார்க்குறேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. இந்த டைமில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆள் இருக்கா இல்லையா, அதான் நம்ம சீனியர் இருக்காங்களே அவங்கள தான் சொல்கிறாங்க. இந்த அங்கிள் வச்ச ஆள் தான் இந்த சீனியர். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆள் வந்து சொதப்பிட்டான், அவன் வந்து என் கம்பெனி மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கியிருக்கான், அதனால் நான் அவனை ஃபயர் பண்ணிட்டேன், இனிமேல் உங்களால் என் கம்பெனியில் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதே டைமில் நம்ம ஹீரோயோட பையன் இருக்கான் இல்லையா, சான், அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கடா ஜெராக்ஸ் போடுறது, எங்கே தான் பிரிண்டிங் மிஷின் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ளோராக போய் ஏறி தேடி பார்த்துட்டான். அவனுக்கான கிடைக்கவே இல்லை. அவன் பார்த்தீங்கன்னா நேராக அவங்க அப்பா கிட்டே வந்துடுறான். அழுதுகிட்டு எனக்கு அந்த ரூம் எங்கே இருக்குன்னே தெரியல, நான் ரொம்ப நேரமாக தேடினேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே, உனக்கு நான் கொடுத்த வேலையிலேயே நீ சொதப்பிட்ட, நான் கண்டிப்பாக உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், இனிமேல் வந்து உனக்கு இங்கே வேலை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் இன்னும் வீல்னு பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிக்கிறான். சான் இப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்மக்கிட்ட இருக்கிற டீல், நம்ம 2 பேரும் போட்டுக்கிட்ட டீல் என்ன சொல்லு, நீ வந்துட்டு எனக்கு செக்ரட்டரியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா நீ ஸ்கூலுக்கு போகணும், அதுதானே, என்ன ஓகேவா, நீ வந்து ஸ்கூலுக்கு போறியா இல்லை எனக்கு செக்ரட்டரியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஸ்கூலுக்கே போகிறேன், இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை சீக்கிரமாக ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பார்த்தீங்கன்னா அழுவுறான். சரி ஓகே, இன்றைக்கி உனக்கு பர்த்டே இல்லையா, நாளைக்கு வந்துட்டு நான் வந்து ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போடுறேன், நாளையிலேருந்து நீ ஸ்கூலுக்கு போகலாம், சரி உனக்கு எதாவது கிஃப்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓகே எனக்கு ஏதாவது பர்த்டே கிஃப்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனும் பார்த்தீங்கன்னா வந்து அழுதுட்டு இருந்தாலே எவ்வளோ நேரம் கண்ணை தொடச்சிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்ருக்கான். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனுக்கு ஒரு ப்ரூச் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையனோட அந்த கோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டி விடுறாரு. இதே ப்ரூச் தான் நம்ம ஹீரோயின் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு போட்டிருப்பாங்க ஸ்டார்டிங் சீனில். அப்பா நீங்கள் எப்போவுமே வருஷம் என்னோட பர்த்டே வரும்போதெல்லாம் அம்மா எனக்காக கொடுத்து இந்த ப்ரூச்சை போட்டு விடுறீங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அடுத்ததான் வந்து ஷாப்பிங் மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலை தான் காட்டுறாங்க. இந்த மாலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுமே அவங்க பொண்ணுக்காக வந்து பர்த்டே கிஃப்ட் வாங்குறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவுமே இந்த மாலுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க பையனை அழைச்சிட்டு வந்திருக்காரு. நம்ம ஹீரோயினோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு சென்ட்ரலா கிட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோயினும் உனக்கு பிடிச்சிருக்கா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கையில் எடுத்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அதோட ப்ரைஸை வந்து நோட் பண்ணுறாங்க. ஐயோ ப்ரைஸ் அமௌண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இது அந்த குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிடுவான். அம்மா என்னாச்சு உங்கள் ஃபேஸ் டல் ஆகிடுச்சு, எனக்கு இது வேணாம், நீங்கள் வாங்கி தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு பேசுவா. இல்லைடா தங்கம், என் ஃபேஸ் எதனால் டல் ஆச்சுன்னா நம்ம இந்த சென்ட்ரலா கிட் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த பொம்மை கூட தானே விளையாடுவேன், மம்மி கூட விளையாட மாட்டேன்ல, அதனால தான் மம்மி இதை யோசிச்சு சோகமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பில் போடுறாங்க. அந்த டைமில் பில் போடும்போது ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கூட கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் கிடையாது, ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே டைமில் நம்ம ஹீரோ இங்கே தானே அவங்க பையனை அடிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த பையன் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பொம்மை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை இது ரொம்ப சைல்டிஷாக இருக்குது, இது நல்லா இல்லை, நீ வேணா இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பொம்மையை பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு போய் வாங்கிட்டு போய் பில் போட்டுட்ருக்காரு. இந்த பையன் யோசிக்கிறான், எனக்கு பர்த்டேவா இல்லை இந்த ஆளுக்கு பர்த்டேவான்னு தெரியல, எனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பில் போட வரும்போது நம்ம ஹீரோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா அவனோட ப்ரூச்சை காணடிச்சிட்டான். இதே டைமில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ப்ரூச் போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோட பையன் வந்து எந்த ப்ரூச் போட்டிருந்தானோ அதே ப்ரூச் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் வந்து போட்டிருக்காங்க. 2 ப்ரூச்சுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அது என்னோடது கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கான். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் இல்லைப்பா இது என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, அப்பா அந்த ஆண்டி வந்து என்னோட ப்ரூச்சை எடுத்து போட்டிருக்காங்க, வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க இது என்னோடது தான், உங்கள் பையன் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டாரு. இல்லை சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணலாம், அது என்னோட தான், தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொடுத்துருங்க, இல்லை நான் போலீஸ்க்குலாம் கால் பண்ணுவேன், இன்றைக்கி வேறு என்னோட பையனுக்கு பர்த்டே, தயவு செஞ்சு மூட் ஸ்பாயில் பண்ணாதீங்க, அது என் பையனோட ப்ரூச் தான், தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட போய் கேட்டுட்ருக்காரு. நம்ம ஹீரோயினும் என்ன கோயின்சிடன்ஸாக இருக்குது, என் பொண்ணுக்கு கூட இன்றைக்கி தான் பர்த்டே, ஆனால் நான் நிஜமாக சொல்கிறேன் இது என்னோடது தான், நீங்கள் வேணால் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கூட செக் பண்ணிக்கோங்க, போலீஸ் கால் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா அவனோட ப்ரூச் கீழே கிடக்கிறதே தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடுறான். எடுத்துகிட்டு அப்பா நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதோ இருக்குப்பா என்னோட ப்ரூச் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா காட்டுவான். உடனே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ ரூடாக பேசிகிட்டு இருக்காங்க சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க அவங்க பொண்ணை அழிச்சிக்கிட்டு. நம்ம ஹீரோக்கு இப்போ தான் புரியுது எப்படி ஒரே மாதிரி 2 ப்ரூச் இருக்க முடியும், இது கஸ்டமைஸ் பண்ணதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து தேடி ஓடி வராரு. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த மாலை விட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது, இது கஸ்டமைஸ் பண்ண ப்ரூச் எப்படி என் பையன்கிட்டையும் அந்த பொண்ணுக்கிட்டையும் ஒரே மாதிரி எப்படி இருக்க முடியும், எனக்கு இதில் ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூச்சே கையில் வச்சு யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம ஹீரோட பையனுக்கு தான் பர்த்டே ஆச்சு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமில் கூட நம்ம ஹீரோ ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்காரு. இதேமாரி அந்த ப்ரூச்சை பற்றி என்ன விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட தான் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இந்த டைமில் அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா அப்பா நீங்கள் என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க, நீங்கள் என்னை ஏமாற்றிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிறான். என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் சொன்னீங்கல்ல இது மாதிரி என்னோட 5வது வயசு பர்த்டேக்கு அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அம்மா வரவே இல்லை, ஏன்பா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா கேட்குறான். இல்லைப்பா உனக்கே தெரியும்ல உன்னோட அம்மா சூப்பர் மாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய வந்துட்டு அவங்களுக்கு ஒர்க் இருக்குப்பா. அவங்க வந்து நிறைய பேரை சேவ் பண்ணணும், இந்த உலகத்தையே காப்பாற்றணும். அது மாதிரி அவங்க காப்பாற்றிட்டு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து கடைசி ட்ரெயின் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, அதனால தான் நம்ம வீட்டுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா ஓகே அப்போ நாளைக்கு அம்மா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரிப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அது சமாளிக்கிறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க பையன் கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா, உன்னோட அம்மா வந்து சூப்பர் மாமா, அவங்க தான் இந்த உலகத்தையே காப்பாற்றிட்டு இருக்காங்க, அவங்க ரொம்ப ரொம்ப பிஸி, அதனால தான் அவங்களால ஒன்றை வந்து பார்க்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. இந்த பையனும் பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து நம்பிட்டு இருக்கான். அம்மா வந்து சூப்பர் மாமா, அவங்க வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க, நம்மளை பார்க்க அம்மா வர முடியல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பையனுமே பார்த்தீங்கன்னா வந்து நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இது மாதிரி தான் போய் சொல்லி பையனை வந்து சமாளிச்சிட்டு இருக்காரு இத்தனை வருஷமா. இதே டைமில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, ரூபி. அதாவது நம்ம அன்ஃபர்கெட்டபிள் லவ் ட்ராமாவில் பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம குவீனுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்களே ரூபி, அவங்க தான் இந்த ட்ராமாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்புறம் அவங்க பொண்ணு இவங்க 2 பேர் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பொண்ணுக்குமே வந்து இன்றைக்கி பர்த்டே ஆச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக அழகாக அவர் வந்து கேக் வாங்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து ப்ரே பண்ணிவிட்டு கட் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட பொண்ணுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு கட் பண்ணுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அம்மா ஒரே ஒரு பீஸ் சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உடனே கேக் பீஸஸ் சாப்பிட போகிறா. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து தடுத்துடுறாங்க. அம்மா உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், நீ எது சாப்பிட்றீனாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆமாம் மேஜிக் பில் போடணும்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பாவும் பார்த்தீங்கன்னா மாத்திரை எடுத்து போட்டுக்கிறா. அம்மா இந்த மாத்திரை டேஸ்ட்டாகவே இல்லைம்மா அப்படின்னு வேற சொல்கிறா. பரவாயில்லடா தங்கம், பட் ஆனால் கேக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ல, நீ மாத்திரை போட்டுட்டு அதுக்கப்புறம் கேக்கு சாப்பிடு, இப்போ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால கண்டிப்பாக எது சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நம்ம ஹீரோயினோட பொண்ணு டேப்லெட் போட்டே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா நாளைக்கு நம்ம புது ஸ்கூலுக்கு போகிறோம்மா அப்படின்னு சொல்லி இந்த பாப்பா கேட்டுட்ருக்கா. ஆமாம்மா உனக்கு வந்து நாளைக்கு புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்க, புது ஸ்கூலுக்கு நீ போகிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பையன் வந்து கேக்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அவன் போயிட்டு தூங்கிடுறான். இந்த டைமில் தான் நம்ம ஹீரோட தாத்தா பார்த்தீங்கன்னா வராரு. நம்ம ஹீரோவுக்கு வந்து அப்பா அம்மா இருக்காங்களா அப்படிங்கிறத இது வரைக்கும் காட்டலை. நம்ம ஹீரோட தாத்தா பார்த்தீங்கன்னா வராரு. என்னாச்சுடா என் பேரை எங்கே திரும்பவும் சோகமாயிட்டானா, அவனும் வருஷம் கேட்டுட்ருக்கான், எப்போவுமே கேட்டுட்ருக்கான் அம்மா எங்கன்னு. நீயும் ஒரு கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற ஒரு பொண்ணை தேடி பிடிச்சி ஏன்டா இப்படி பண்ணுற, நானும் உனக்கு எத்தனையோ பொண்ணுங்களை உனக்காக பார்த்து வச்சுருந்தேன், ஆனால் எந்த பொண்ணையும் ஏன்டா செலக்ட் பண்ண மாட்டேங்கிற, இன்னும் எத்தனை நாளுக்கு இல்லை எத்தனை வருஷத்துக்கு தான் என்னோட பேராண்டியை வந்து நீ வந்துட்டு இது மாதிரி கஷ்டப்படுத்த போகிற, ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ ஏன்டா அப்படின்னு சொல்லி தாத்தா பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காரு. தாத்தா தயவு செஞ்சு நீங்கள் இது மாதிரி என் கல்யாணத்தை நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு உங்களோட ஹெல்த்தில் வந்து நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே தாத்தா வந்துட்டு ட்ராமா போட ஆரம்பிச்சிடுறாரு. ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குதே இவன் இப்படி பண்ணுறானே, நான் செத்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவான் போலையே அப்படி இப்படின்னு. தாத்தா ஹார்ட் வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்து கையெடுத்து வைக்கிறாரு. எனக்கு 2 சைடுமே வலிக்குதுடா அப்படின்னு சொல்லி தாத்தாவும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன தாத்தா பண்ணுறது, நான் வந்துட்டு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பாக வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி உனக்கு எப்படி தான் வேணும்னு சொல்லண்டா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தாத்தா உங்களுக்கு வந்து பிடிக்காது, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களால் அதை மாதிரி பொண்ணை வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற கண்டிஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் இல்லை, என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ எப்படியாப்பட்ட கண்டிஷன்ஸ் கொடுத்தாலும் சரி நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீ உன்னோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பொண்ணை தேடி பிடிக்கிறேன், நீ வந்து சொல்லு எப்படி வேணும்னு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் ஏதோ கண்டிஷன்ஸ்லாம் சொல்கிறாரு, ஆனால் என்னென்னு காட்டலை. இதே டைமில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு பர்சனை காட்டுறாங்க. இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேணும்னு வச்சுக்கலாம் இந்த பர்சனோட பேரை. நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இவன். எதுக்காக இவன் வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஹீரோட பையனை முதல் நாள் அழைச்சிட்டு போகணும் இல்லையா, அதனால இவனை வந்து ஹெல்ப்காக தான் வந்து வர சொல்லியிருக்கான். அவனும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பையனை வந்து தூக்கிறான். ஏய் குட்டி சன் வா என்ன போகலாமா, புது ஸ்கூலுக்கு போகிற போல, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து லொடலுடன் பேசிகிட்டே இருக்கான். ஆனால் நம்ம குட்டி பையன் பார்த்தீங்கன்னா அங்கிள்னு சொல்லிட்டு இந்த வெண்ணை பார்த்தீங்கன்னா அங்கிள்னு தான் சொல்லி கூப்பிட்றான். அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப அக்லியாக இருக்க அப்படி இப்படின்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்கான். அந்த சன் சரியான வாயாடி குட்டியாக இருக்கான். சரி ஓகே டைம் ஆகிடுச்சு நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து காரில் ஸ்கூலுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. ஸ்கூல் கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிராஃபிக் ஜாம் ஆகி இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல.
இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கதான் அந்த வென் தான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கான். என்ன இவ்வளோ டிராஃபிக் ஜாமாக இருக்குது, அதுவும் ஸ்கூல் கிட்ட போயா அப்படின்னு சொல்லி ரோட்டை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு பைக்கில் வந்துட்டு இறங்குறா. பைக்கில் வந்து இறங்கிட்டு அவள் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட்லாம் கழட்டிட்டு அப்படியே ஹேர்லாம் வந்து அப்படியே அழகாக சரி பண்ணிவிட்டு அவள் பார்த்து வருவா பாருங்கள். இந்த வென் பார்த்துட்டு அப்படி வழியிறான், அப்பா எவ்வளோ அழகாக இருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம குட்டி சான் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா உன் மூஞ்சுக்கு அந்த பொண்ணு கேட்குதா அப்படின்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருக்கான். நம்ம ரூபி இருக்கா இல்லையா, அவள் பார்த்தீங்கன்னா வந்துடுறான். நம்ம ரூபி வந்து நமக்கு ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. 3 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ரூபி நேராக வந்துட்டு ஒரு பர்சனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா கார் டிராஃபிக் ஜாம் ஆகி இருக்கே. அந்த பர்சனை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நான் வந்து இந்த ஸ்கூல் டீச்சர், உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ஒழுங்காக கார் எடுங்க, எல்லாம் வந்துட்டு நான் இதுமாதிரி வீடியோ எடுத்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது ஓகே நான் காரை மூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காரை மூவ் பண்ணிடுவார். இந்த டைமில் இந்த வெண்ணு இருக்காங்க அவன் பார்த்தீங்கன்னா சான் உன் ஸ்கூல் டீச்சர் தானாண்டா, கண்டிப்பாக நீ இந்த ஸ்கூலில் ஒழுங்காக படிக்கணும் சரியா, இல்லைனா உன் டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேங்கிற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்கான். நீ மூடியாவாய அப்படிங்கிற மாதிரி சானும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட மொபைலில் ஷேர் மார்க்கெட் வேல்யூஸ்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைமில் நம்ம ரூபி பார்த்தீங்கன்னா அவங்க பைக்லேயே போயிட்டு ஸ்கூல் கிட்ட போயிட்டு இறங்கிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். இந்த டைமில் நம்ம ஹீரோயினுமே வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபார்மலான ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு கம்பெனி மீட்டிங்லாம் ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போட்டுட்டு வந்திருக்காங்க. என்னடி இது பேரண்ட்ஸ் சைல்டு ஈவெண்ட் டி, இதுக்கு போய் இப்படி வந்து ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கேன், இங்கே மீட்டிங்காக நடக்குது, இது மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடி சொல்கிற, இது புது ட்ரெஸ் டி, இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும்னு தான் போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நல்ல வேலை என்கிட்ட அடிஷ்னலாக ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் இருக்குது, நீ இதை போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா, இதுமாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வராது ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூபி பார்த்தீங்கன்னா அவகிட்டே இருக்கிற அவளோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து நீ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடு, அங்கே தான் சேஞ்சிங் ரூம் இருக்குது, நான் வந்து உன் பொண்ணை அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூபி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கூலுக்குள்ளே அழைச்சிட்டு போயிடுறாங்க. இதே டைமில் நம்ம வெண்ணு இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா நம்ம சான் இருக்கான் இல்லையா ஹீரோட பையன், அவனை பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறான். ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்துட்டு ரொம்ப வந்து பிஸியாக வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாங்க. எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹேர்லாம் வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. லிப்ஸ்டிக் கம்மியாக இருக்கேன்னு லிப்ஸ்டிக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோட கார் இருக்கு இல்லையா, அந்த காரோட மிரரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் போட்டுட்ருக்காங்க. இதே டைமில் நம்ம ஹீரோ வந்து பார்த்துறாரு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே இது அந்த பொண்ணாச்சே, மாலில் நம்ம பார்த்த பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஷோல்டரில் போட்டிருக்கிற அந்த ப்ரூச்சியை வந்து நோட் பண்ணுறாரு. இதே டைமில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா விண்டோவை இறக்கிடுவார் சடனாக. அப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி பயந்துருவாங்க, ஏன்னா சடனாக விண்டோ இறக்கினதால அவங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி போவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அவங்க ஹை ஹீல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிக்கிட்டு அவங்க அப்படியே கீழே விழ மாதிரி போயிடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து கையை பிடிக்க போவார் ஹீரோயினோட கையை, ஆனாலும் பார்த்தீங்கன்னா டைட்டாக பிடிக்க முடியாது, அவங்க அப்படியே கீழே விழுந்துருவாங்க. விழும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கையில் அவங்களோட ஹேண்ட்பேக் வச்சுருப்பாங்க. அந்த ஹேண்ட்பேக் அப்படி ஒரு மாதிரி விழும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட காரில் வந்து அந்த ஹேண்ட்பேக் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிடும். உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்கினதுமே வந்து இதுமாரி ஹேண்ட்பேக் வந்து ஸ்க்ராட்ச் ஆச்சு இல்லையா காரை, அந்த இடத்த தான் நோட் பண்ணுறாரு. இதுமாரி என் கார் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சாரி நான் உங்களை பிடிக்க ட்ரை பண்ணேன், ஆனாலும் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்லிப்பாகி விழுந்துட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுமாரி ஷாப்பிங் மாலில் நடந்தது கூட நான் சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா நீங்கள் போட்டுக்கிற ப்ளூச் வந்து என் பையனோடதுன்னு சொல்லி நான் வந்து சண்டை போட்டுட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரோட ஃபோனை கொடுக்குறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை மாதிரி நீங்கள் வந்து என் காரை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிட்டீங்க, இதுக்கு நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா கோமா உங்கள் மொபைலில் என்னோட கான்டாக்ட் நம்பரை கொடுக்க மாட்டேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதி அந்த கார் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டிட்டு போகிறாங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பரை எழுதி. அப்புறம் வந்துட்டு ஸ்கூலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணு இருக்கான் இல்லையா, அவன் வந்து சான்சனை கூட்டிகிட்டு உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்துட்டு நான் வந்து இந்த பையனோட அப்பாலாம் கிடையாது, இந்த பையனோட அங்கிள் தான், இந்த பையனோட அப்பா வருவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், எனக்கு என்ன மேரேஜ்லாம் ஆகலை அப்படி இப்படின்னு. ஆனால் நம்ம ரூபி பார்த்தீங்கன்னா கண்டுக்க மாட்டா, அவள் வேற ஒரு பர்சன் கிட்ட பேசிட்டு பிஸியாக இருந்திருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு சான்சன் வந்து சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா வந்து வெண்ணு வந்து இந்த பையனோட அப்பான்னு சொல்லிட்டு நினச்சிடக்கூடாதுன்னு வெண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் வந்து இந்த சான்சனோட பையங்க அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ரூபி பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்க மாட்டா. அதுக்கப்புறம் தான் அப்படியா சரி ஓகேங்க சார் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூபி பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸில் உட்காந்துருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களே வந்து ஹேண்ட்மேட் பண்ணியிருப்பாங்க, சில கிளிப்ஸ் எல்லாம் வந்து அவங்களே மேக் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு உன்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கொடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட பொண்ணுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோட பையன் இருக்கலாம் சான்சன், அவனோட தலையில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பை போய் மாட்டுவாங்க. நான் பாய் எனக்கு வந்து தலையிலலாம் கிளிப்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் கழட்டுவான். அப்போ ஓகே நீ டையில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோட பையனுக்கு வந்துட்டு டையில் வந்து அந்த கிளிப்பை வந்து மாட்டி விடுவாங்க. அப்போ தான் வந்துட்டு 2 பேருமே நேம்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பொண்ணோட நேமை நோட் பண்ணுவார். அவரோட பையன் பேர் சான்சன், அதுமாரி இந்த பாப்பாவோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஜாங் ஜான். ஓ
உன் பேர் ஜாங்ஸானா அப்படின்னு சொல்லும்போது ஹாய் அங்கிள் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே பேசுவா. ஏன்னா ஷாப்பிங் மாலில் சண்டை போட்டார் இல்லையா நம்ம ஹீரோ, அதனால். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காம்படிஷன் தான் நடக்குது. இதுமாரி அப்பா பையன், அதாவது பேரண்ட்ஸு அப்புறம் சைல்டு, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்து அழகாக க்யூட்டாக கலர்ஃபுல்லாக வந்து ட்ராயிங் பண்ணணும், ட்ராயிங் வரையணும், ப்ரைஸ் கூட உண்டு அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு காம்படிஷன். அதுமாரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அவங்க பொண்ணு ரொம்ப க்யூட்டாக அழகாக ட்ராயிங் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வரைஞ்சிருக்கா இல்லையா, அந்த ட்ராயிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. ஒன்றுமே புரியல. எல்லாரும் அழகாக குழந்தைங்க கூட சேர்ந்து கலர்ஃபுல்லாக வரைஞ்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட ட்ராயிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக இருக்குது பார்க்கவே. எல்லாரும் அதை தான் விசித்திரமாக பார்த்துட்ருக்காங்க, என்ன ட்ராயிங் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு நம்ம ஹீரோயின் கிட்ட, இதுதான் வந்து ட்ரெடிஷ்னலான சைனீஸ் ட்ராயிங்கு, இது வந்து இது உனக்கு தெரியாது, இதெல்லாம் இதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. ஓ அப்படியா, சரி சரி, உங்களால் மட்டும்தான் இதெல்லாம் யோசிக்க முடியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியாக வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்புறம் அவங்களோட பொண்ணு தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட பொண்ணு தானே வின் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ரோஸ் கிளிப்பு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டீச்சர் வந்துட்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோயினோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட, நீங்கள் வந்து நிறைய புக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா எப்படி இருக்கணும், ஒரு அப்பாவாக எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியல, குழந்தைங்க கூட சேர்ந்து இது மாதிரி ட்ரா பண்ணும்போது கலர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரா பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் ட்ரா பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ஓகே, நேற்று வேறு கோயின்சிடென்ஸாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம 2 பசங்களுக்குமே வந்து பர்த்டே, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு 2 பேருமே நம்ம 2 பேர் பசங்களுமே வந்து ஒரே ஸ்கூலில் தான் படிக்க போகிறாங்க. அதனால் காரில் வந்து டேமேஜ் ஆச்சு இல்லையா, ஸ்க்ராட்ச் விழுந்தது இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கிட்ட போயிட்டு சூப்பராக இருந்துச்சு, இந்த ஃப்ளவர் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அது பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோட பையன் பார்த்தீங்கன்னா அப்பா எனக்கு வந்துட்டு ஜான்ஜானோட மம்மி மாதிரியே எனக்கு ஒரு மம்மி வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை நோட் பண்ணுறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்களே ரூபி, இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் வருது. அதாவது நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலில் வந்து சேர்த்து விட்டுருக்காங்க இல்லையா இன்றைக்கி அவங்க பொண்ணை, ஸ்கூலில் எவ்வளோ ஃபீஸு இதெல்லாம் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து மெசேஜாக வந்திருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து ஷாக் ஆகிடுறாங்க, என்னடா அது இவ்வளோ ஃபீஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரூபி வந்து சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்டி இங்கே ஃபீஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும்டி, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கும், நான் தான் சொன்னேன் வேறு ஸ்கூல் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது, இல்லடி உனக்கே தெரியல என் பொண்ணுக்கு வந்து ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லை, அதுவும் இந்த ஸ்கூலில் வந்து நல்லா ஃபுட்டுலாம் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தான் நான் இங்கே சேர்த்து விட்டேன். பரவாயில்ல, எனக்கு வந்து கஷ்டம் இல்லடி, நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ப்ரொபோசல் கொடுத்துருக்கேன், அது மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா எனக்கு நிறைய வந்து கமிஷன்ஸ் கிடைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து எனக்கு நிறையவே கிடைக்கும், அது போதும், அதை வச்சே நான் வந்துட்டு ஃபீஸ் கட்டிடுவேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கே தெரியும்ல, இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே என் பொண்ணு ஜானுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், நான் ரெடி பண்ண ப்ராஜெக்ட் மட்டும் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னு வையேன், அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நான் ஃபீஸும் கட்டிடுவேன், என் பொண்ணுக்கு ஆப்ரேஷனுமே பண்ணிவிடுவேன், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரூபி இருக்காங்களே அவங்களும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே பரவாயில்ல, பட் ஆனால் உனக்கு வந்து எப்போ என்ன ப்ராப்ளம் இல்லை காசு ஏதாவது வேணும்னாலும் தயக்கப்படாமல் என்கிட்ட கேளுடி அப்படின்னு சொல்லும்போது, தெரியும்டி நீ தானே இது வரைக்கும் எனக்கு நிறையா பண்ணியிருக்க, மேலும் மேலும் உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, நான் ஏதாவது ஹெல்ப் வேணால் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து இதுமாதிரி அவங்க ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த கம்பெனிக்கு தான் கால் பண்ணி கேட்டுருக்காங்க, உங்கள் கம்பெனிக்கு நான் வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு உங்கள் மேனேஜர் உங்களோட சீனியர் மூலியமாக தானே நீங்கள் கொடுத்துருந்தீங்க, உங்கள் சீனியரே நாங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டோம், உங்களோட ப்ராஜெக்ட்டுமே கேன்சல் ஆகிடுச்சா, அப்புறம் ஆகலை, தயவு செஞ்சு இனிமேல் கால் பண்ணாதீங்கன்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோட தாத்தா இருக்கார் இல்லையா, அவரை பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டிஸுங்கெல்லாம் போட்டு சண்டை போட்டுட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் போயிட்டு ஹீரோட தாத்தாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சுங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சைனாவில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுமாரி அவங்கவுங்க வீட்டில் வந்து வரன் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக வந்து வரன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதேமாரி பொண்ணு பையன் வந்து தேடிக்கலாம் ஃப்ரீயாகவே, புரோக்கர் காசு இல்லாமல். இதே மாதிரி தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோட தாத்தாவுமே பொண்ணு தேடி வந்திருக்காரு. இவர் எதை மாதிரி பொண்ணு தேடி வந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து படித்து பார்த்துட்டு இருக்காங்க. இதேமாரி என்னோட பேரை வந்து படிச்சிருக்கான், இதுமாரி நல்லா சூப்பராக படிச்சிருக்கான், லண்டனில் படிச்சிருக்கான், இதுமாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கான், அதுமாரி என் பேரனுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், ஒரு ஆம்பளை பையன் இருக்கான், இதுமாரி என் பேரனுக்கு எதை மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டிருக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து படிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து எதை மாதிரி பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்குறாரு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆயிருக்கணும், ஒரு குழந்தை இருக்கணும், அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு வந்து படிச்சிருக்கக்கூடாது, அந்த பொண்ணோட வெல் செட்டில்டாக அந்த பொண்ணு இருக்கக்கூடாது, பேக்ரவுண்ட்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, வசதி இல்லாத பொண்ணாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் போட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்துட்டு அந்த ஆன்ட்டிங்க வந்து நம்ம ஹீரோட தாத்தா கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. பாத்தியம்மா நீயே படித்து பார்த்தல, இதே மாதிரி எவனாவது வந்து பொண்ணு தேடுவானாமா, அவன் வந்து நல்ல வசதியாக ஒரு கம்பெனி பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கான், லண்டனில் படிச்சிருக்கான், அவனுக்கு ஒரு பையன் இருக்கான், இவ்வளோ வசதியாக இருக்கிற ஒரு பையன் வந்துட்டு இது மாதிரி ஏழை
பொண்ணை, பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு படிக்காத பொண்ணை, அதுவும் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவானாமா, இவங்களாம் ஏதோ ஏமாத்துறாங்கம்மா, இதுமாரி கூட்டத்தெல்லாம் அடிச்சு காலி பண்ணணும் அப்படி இப்படின்னு அந்த ஆண்டிங்க பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் அப்படி புரிஞ்சுக்க கூடாது, தன்னோட பேரன்கிட்ட எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கும்போது எதுக்கு வர பொண்ணுக்கிட்ட இவங்க வந்து வரதட்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இவங்க வந்து இதுமாதிரி ரெக்குவயர்மெண்ட்டோட வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க பேரனுக்கு ஆல்ரெடி பையன் இருக்கா, அப்போ வர பொண்ணுக்கும் ஒரு பொண்ணு இருந்தால் அவங்க 2 பேரும் வந்து பசங்களாம் 2 பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க இல்லையா, ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம்ல. அவங்கக்கிட்ட வசதி இருக்கிறதால தான் வசதி இல்லாத இடத்துலேருந்து பொண்ணு எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, அவங்க அந்த மாதிரி பொண்ணு தேடிட்டு இருக்காங்க, இதில் எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓ நீ தெளிவாக பேசுறியேம்மா, நீ நல்லா அழகாகவும் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே நீ என் பையனை கட்டிக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க, இல்லை எனக்கு வந்து 5 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோட தாத்தாவும் பார்த்தீங்கன்னா வந்து பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட தாத்தா கேட்குறாரு, என்னம்மா உனக்கு 5 வயசில் பொண்ணு இருக்காளாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி உன் ஹஸ்பண்ட் என்னம்மா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை தாத்தா என்னோட பொண்ணை வந்து நான் தனியாக தான் வளர்த்து விட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாத்தா வந்துட்டு அப்படின்னா நீ என்னோட பேரனை கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி வராரு கேட்கறதுக்கு. இந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கால் வந்துடுது. நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கம்பெனிலேருந்து தான் கால் வந்திருக்கு, நீங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டீங்களா, வேற ஒரு கம்பெனி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து இல்லை நான் என்னோட இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக எப்படியாவது கன்ஃபார்ம் ஆகிடும், அந்த மாலின் கம்பெனியில் கண்டிப்பாக என் ப்ராஜெக்ட் வந்து எடுத்துப்பாங்க, நான் நம்பிக்கையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தா பார்த்தீங்கன்னா இதை கேட்டுறாரு. ஏன்னா மாலின் ஷாப்பிங் மால், மாலின் கம்பெனி எல்லாமே நம்ம தாத்தாவோடது தான், நம்ம ஹீரோ தான் பிரசிடெண்ட்டாக இருக்காரு. அதனால் நம்ம தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, நீ சொன்னலம்மா அந்த கம்பெனியில் வந்துட்டு என்னோட செஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்காம்மா, உனக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா கூட நீ அவனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல தாத்தா, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நான் இதை கூட பண்ண மாட்டேன்னா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு காண்டாக்ட் நம்பர், அதாவது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா வேணும், அவனோட காண்டாக்ட் நம்பர் அப்புறம் அவனோட நேம்லாம் எழுதி கொடுத்து, ஒரு லொக்கேஷனை ஒரு அட்ரஸை எழுதி கொடுத்து, இதேமாரி வந்து நாளைக்கு வந்து நீ இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த பர்சனை மீட் பண்ணுமா, கண்டிப்பாக உனக்கு வந்து அவன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸும் ஒரு ஃபோன் நம்பர் அப்புறம் நேம்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நேம் தான் எழுதி கொடுத்துருக்காரு. ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் அவன் ஃபோன் நம்பர் இருக்குது, நீ அங்கே போனதுமே நீ அவனுக்கு கால் பண்ண, அவன் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பிடுறாரு. நேராக கிளம்பி எங்கே வர்றாருன்னா நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, ஹீரோட ஆஃபீஸ்க்கு தான் வராரு. வந்துட்டு தாத்தா என்னாச்சு, என்ன இப்படி விறுவிறுத்து வந்திருக்கீங்க, எங்கே போனீங்க, சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து வெண்ணை அனுப்பியிருப்பேன் பிக்கப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா பரவாயில்ல, நான் கடைசியாக வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன், சரி ஓகே நாளைக்கு தானே நம்ம கம்பெனியோட ஆனிவர்சரி டே, நீ வந்து கண்டிப்பாக அந்த ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம சான்சானியும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரு, தாத்தா நீங்கள் ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கே, சரி சொல்லுங்கள் என்னாச்சு, என்கிட்டேருந்து என்ன மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து மறக்காமல் நாளைக்கு சான்சானை வந்து கூட்டிகிட்டு வா, நம்ம ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. சரி தாத்தா எதுக்கு சான்சானை வந்து இந்த ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக சான்சான் அந்த பொண்ணை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்கிறாரு. ஓ ஆரம்பிச்சிட்டிங்களா திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது, ஆமாண்டா நீ தானே சொன்ன சில கண்டிஷன்ஸ்லாம் சொன்னல, இது மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி நான் ஒரு பொண்ணை வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டேன், கண்டிப்பாக உனக்கும் அந்த பொண்ணை பிடிக்கும், ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்கா, நீ சொன்ன எல்லா கண்டிஷன்ஸுமே கரெக்டாக அந்த பொண்ணு இருப்பாடான்னு நான் சொல்கிறத நம்ப, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக கூட எனக்கு தெரியுறா பார்க்கும்போது, நீ வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு சான்சானை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பிடுறாரு. ஐயோ தாத்தா சொல்கிறது கேட்கவே மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து புலம்பிட்டு இருப்பாரு. இந்த டைமில் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா வருவார். தாத்தா வந்து அந்த பர்சன் கிட்டேயுமே சொல்லிட்டு போகிறாரு, நாளைக்கு நீ தான் ஒழுங்காக சான்சானை பிக்கப் பண்ணிட்டு வரணும் இந்த ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து போயிடுறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த ப்ரூச்சை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பார் இல்லையா, எப்படி சான்சான் கிட்டே இருக்கிற அதே மாதிரி ப்ரூச் அதே டிசைன் வந்து அந்த பொண்ணுகிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் வந்து விசாரிச்சுட்டு அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த ப்ரூச் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீக் மைத்தாலஜி படி மேக் பண்ணது சார். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரூச் அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக பிறந்த குழந்தை எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஹாப்பியாக சந்தோஷமாக நீடோடி வாழணும் அப்படிங்கிறது தான் சார் அதோட மெசேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் இதோட முடியுது. நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.